டெய்லி வீடியோ அப்லோட் பண்றீங்களா? உங்களுக்கு 200 வியூஸ் 300 வியூஸ் தாண்ட மாட்டேங்குதா? இல்ல 20 வியூஸ் கூட தாண்டல அப்படின்னு சொல்றவங்களுக்கான வீடியோ தாங்க. பேசிக்கான ஒரு 6 டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 6 டிப்ஸுமே உங்களோட சேனல்ல யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம செக் பண்ணிக்கோங்க. என்ன செக் பண்ண ரெடியா இருக்கீங்களா? எஸ். செக் பண்ண தயாரா இருந்தா எஸ் ரெடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து டவுனா இருக்குது. ஏன் வியூஸ் டவுனா இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களோட வீடியோவை மக்கள் யாருமே கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்க்கல. ஸோ நீங்க நல்ல கண்டென்ட் கொடுத்திருந்தாலுமே மக்கள் உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க தம்ப்லைன் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொடுத்துருக்கணும். இந்த தம்ப்லைன் அட்ராக்டிவா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ எப்படி அட்ராக்டிவான தம்ப்லைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஐகார்ட்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில வந்து 100 லெட்டர் நம்ம வந்து டைப் பண்ணலாம். ஆனா நீங்க 100க்கு 100 லெட்டர் டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட நீங்க சொல்ல வந்த விஷயம் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும். அதே டைம்ல பீப்புள் பார்க்கும்போது பாதி லெட்டர் அதாவது 50 வேர்ட்ஸ் மட்டும் தான் பீப்புளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னீங்க, உங்களோட டைட்டில ரொம்பவே சுருக்கமா கீவேர்டோட நீங்க கொடுத்துருங்க. எப்படி கீவேர்டோட டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு ஐகார்ட்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்து மூணாவது ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான டிப்ஸுங்க. பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றது. உங்களோட வீடியோஸ்ல நீங்க நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பீங்க. ஆனா பீப்புள் வந்து நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் வீடியோஸ் போடும்போது எல்லா வீடியோக்கும் எல்லா ஆடியன்ஸும் உள்ள வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்க ஒரு பிளேலிஸ்ட் தனித்தனியா கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு உங்களோட வீடியோல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மிக்ஸ்ட் ஆஃப் வீடியோ போட்டாலுமே பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து யூடியூப் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பிளேலிஸ்டுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஐகார்ட்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க, வியூஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்த ஒரு விஷயம், நியூவா சேனல் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 வீடியோ 20 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து வியூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கணுங்க. ஒரு வீடியோ 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஒரு வீடியோக்கே நமக்கு வியூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளராம அடுத்தடுத்து நீங்க ஒரு வீடியோஸ் ரெடி பண்ணி வச்சு ஷெட்யூல்ல வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து ஷெட்யூல்ல பண்ணீங்க அப்படின்னு சொன்னா யூடியூப் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரெடியா வந்து என்ன பண்ணும், நீங்க ஷெட்யூல் ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து எல்லாருக்கும் கரெக்டா கொண்டு போய் நோட்டிபிகேஷன் கொடுக்கும். ஸோ நீங்க ஒரு வீடியோ 2 வீடியோ ரெடி பண்ணி வைக்கிறத ஷெட்யூல்ல வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வியூஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. சோசியல் மீடியா, அதாவது சோசியல் மீடியா அப்படிங்கிறது யூடியூப், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நிறைய சோசியல் தளங்கள் இருக்கு. இதுல உங்களோட வீடியோஸ் நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை நீங்க உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல வந்து கொடுங்க. அதை பார்த்து வரக்கூடிய மக்கள் அதை வந்து நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல உங்களோட யூடியூபோட லிங்கை கொடுங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் தேவையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களோட வீடியோவை, அதாவது உங்களோட யூடியூப் சேனலை கிளிக் பண்ணி வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த 6 டிப்ஸுமே உங்களோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 6 டிப்ஸுமே நான் ரெகுலரா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த 6 டிப்ஸுமே நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல, இனிமே தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பை.